நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவரை அறிகின்ற வாசனையை நம் மூலமாக தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த வழியிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். பூரண சர்க்குணராய் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்று சொன்னால் அவர் பூரணமானவர். இந்த உலகத்தில் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். அவர் உலகத்தில் பூரணமான ஒரு அன்புள்ளவராக, யாவரையும் நேசிக்கின்றவராக. என்று சொன்னால் அவரால் உலகம் உண்டானது, அவருக்காக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உண்டாக்கினார். ஆனாலும் கூட அநேக ஜனங்கள் அவரை அறியாமல் இருக்கும்போது அவர் யாருன்னு சொன்னால் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் கூட அவளுக்கு பதில் கொடுத்து பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு நல்ல சர்க்குணராய் இருக்கின்றபடியினாலே அவரை போல ஒரு தன்மை நமக்குள் கடந்து வர தேவன் விரும்புவதாய் பார்க்கிறோம். அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இந்த 48வது வசனத்துடைய காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் சகோதரர் மாத்திரம் வாற்றினால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் சிநேகிதர்களுக்கு, சகோதரர்களுக்கு, நெருக்கமான மக்களுக்குத்தான் நம்முடைய அன்பையும் நம்முடைய வாழ்த்துதலையும் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையையும் நன்மையும் கொடுக்கின்ற தேவனாயிருக்கிறபடினாலே நமக்குள்ளாக நம்மை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் நற்குணத்தை காண்பிக்காதபடிக்கு மற்றவர்களுக்கும் காண்பிக்கபடியாக பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். அதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மிக சிறந்த நற்குணம் கொண்டவர், அதுபோல நாமும் நற்குணம் கொண்டவர்களாக பூரணமான நற்குணம், விரோதிகளை கூட நேசிக்கின்ற தன்மையுள்ளவராக இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்க முடியும். அவரை சிலுவையில் அறையும் போது தெரிந்தே அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் கூட பிதாவின் சமூகத்திலே அவருடைய பூரண அன்பை வெளிப்படுத்தும்படியாக இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருப்பதாக அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக ஒரு பூரணமான ஒரு அன்பை நாம் அநேகருக்கு காண்பிக்கும்படியாக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, யாவரும் நாம் பார்க்கின்ற யாவரிடத்திலும் அன்பை பிரதிபலிக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதை நம்மளமாய் செய்ய விரும்புகிறபடினாலே அவர் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள் சொல்லி பார்க்கிறோம். நாமும் அந்த அனுபவத்தில் போகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவம் என்பது நிச்சயமாகவே நம் வாழ்க்கை குறைவாய் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தும் போது அந்த அனுபவத்தை தேவன் நமக்குள்ளாக நிறைவே கொடுக்க இன்றைக்கும் அவர் ஜீவனாய் இருக்கிறார். அற்புதமா அவர் அன்பு, அன்பினோர் காக்கும் தூய அன்பு, அற்புதமாம் அவர் அன்பு, அன்பினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூவில் இவரை போல் அன்பர் எவருண்டு, இப்பூவில் இவரை போல் அன்பர் எவருண்டு, மாறாதவர் எந்தன் இயேசு என்னும் பற்றிடுவேன், மாறாதவர் எந்தன் இயேசு என்னும் பற்றிடுவேன், எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார், ஆகால் பேரின்பம் அவர் என் தஞ்சமே, ஆனதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பூரண சர்க்குணம் உள்ளவராக நாம் அவரை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பூரணத்தை உலகத்தில் வெளிப்படுத்தினார். அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட ஒரு குறிப்பிட்ட நம்மை சாந்தத்தில் மாத்திரம் குணத்தை காண்பிக்காதபடிக்கு
அநேகருக்கு பூரணமான அந்த நற்குணத்தை காண்பிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாங்களும் அந்த அனுபவத்தில் போக அந்த பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. நீரே எங்களை மாற்ற முடியும். நாங்கள் மாற விரும்புகிறோம். மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.